விஜய்யுடைய கட்சி வந்து எம்ஜிஆர் கட்சி சந்தித்த சவால்களை விட மோசமாக சந்திக்கும். இப்போ இல்லை, எந்த பண்டம் நல்லா விற்கிதோ அந்த பண்டத்தை தானே இங்கே கடையில் அதிகமாக போடுவோம். விற்பனையாகாத மக்கள் விரும்பாத பண்டத்தை வந்து யாராவது போட்டு வச்சிருப்பானா ஊசி போயிடும். ஆக இது வரைக்கும் 2 வருஷமாக அந்த நிதானம், உதாரணத்துக்கு கரூர் சம்பவம் நிகழ்ந்த உடனே அந்த துயரம், ஒரு மாத காலம் அவங்க எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க. இப்படி நிறைய பண்ணாங்க. ஆனால் அவர் அமைதியாக இருந்தார், நிதானமாக இருந்தார். இன்றைக்கி அரசியலில் வந்து எல்லாரும் பேசினா எப்படா முடிப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் விஜய் பேசுவாரா, இன்னும் பேசுவாரா, இன்னும் ரொம்ப கம்மியாக பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா காரணம் என்னென்னா, காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் உறவு இருந்தால் வந்தால் அது ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அரசியல் அலசல் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தற்பொழுது கரூர் விவகாரத்திற்கு பிறகு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்துல மக்களை சந்தித்து பேசியிருக்காரு. இந்த பேச்சானது எப்படி பார்க்கப்படுதுன்னா, தாவேகாக்கே ஒரு புதிய எழுச்சி வந்த மாதிரி தான் இப்போது இளைஞர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் பேசிய வசனங்கள், கருத்துக்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக வந்து அவருடைய பேச்சு அவங்க கட்சிக்காரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அவங்க வந்து அடுத்து ஆட்சி அமைக்க தயாராகிட்டாங்க. அதே போல் இப்போ ஆளும் திமுக அரசை தோற்கடித்து அதிகாரத்துக்கு வரக்கூடிய வல்லமை அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை, பிரிம்மிங் வித் கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்க அந்த பேச்சை ரொம்ப நல்லா பேசினார். ஓகே சார், இந்த அளவுக்கு பேசுகிறாரு. அவர் வந்து உறுதியாக சொல்கிறார் 2026 நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோன்ட்டு. அதுக்கான பேக்கப் பெருசாக வச்சுருப்பாரா விஜய் அவர்கள்? விஜயை பொறுத்த வரைக்குங்க சும்மா எடுத்தங்கவுத்தன்லாம் பேசுகிற ஆள் இல்லை. அவர் ஒரு முறை பேசணுன்னா 100 வாட்டி யோசித்து தான் பேசுவார். ரொம்ப நிதானமானவர், ஆர்ப்பாட்டம் இல்லாதவர். அதனால் அரசியல் ஈடுபடுமா சார்? ஈடுபட்டுட்டு தானே இருக்குது. இது வரைக்கும் 2 வருஷமாக அந்த நிதானம், உதாரணத்துக்கு கரூர் சம்பவம் நிகழ்ந்த உடனே அந்த துயரம், ஒரு மாத காலம் அவங்க எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க. ஆனால் திமுகவினர் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மீடியாலெல்லாம் அவங்கள போட்டு பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க. எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்கன்னா, கொலையாளின்னு சொன்னாங்க, கிரிமினல்னாங்க, ஓடிவிட்டார், கைது செய்யினாங்க, அவர் வீட்டு முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, இப்படி நிறைய பண்ணாங்க. ஆனால் அவர் அமைதியாக இருந்தார், நிதானமாக இருந்தார். 4 நாள் கழித்து ஒரு 4.5 நிமிஷம் காணொளி போட்டார், வீடியோ ஒன்று போட்டார். அதுக்கப்புறம் அவர் எதுவுமே செய்யலை. அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தரவுகள், தகவல்கள்லாம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவ்வளவு எதிர்மறையான பிரச்சாரம் வந்த பிறகும், திமுகவும் ஆளுங்கட்சியும் எதிர்த்த பிறகும், அவருடைய செல்வாக்குலேயோ அவருக்கு மக்கள் கொடுக்குற ஆதரவுலேயோ இம்மி அளவுக்கு குறையில அப்படின்றதுலாம் இன்றைக்கி அரசின் உளவுத்துறை ரிப்போர்ட்டே இருக்குது. அப்போ அவருடைய நிதானம் வந்து வேலை செஞ்சுருக்குன்னு தானே அர்த்தம். அவரும் ஏட்டிக்கு போட்டியாக சீமான் மாதிரியோ திருமாவளவன் மாதிரியோ பேசினார்னா அது வந்து எடுபடாமல் போயிருக்கலாம். அவருடைய அமைதி, நிதானம் தான் அவருடைய பலம் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி அரசியலில் வந்து எல்லாரும் பேசினா எப்படா முடிப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் விஜய் பேசுவாரா, இன்னும் பேசுவாரா, இன்னும் ரொம்ப கம்மியாக பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா காரணம் என்னென்னா, அவர் எப்போவுமே வந்து ரொம்ப நிதானமாக, குறைவாக பேசி நிறைவாக செயல்படணுன்ற ஒரு எண்ணத்தை வச்சுருக்கவர். அதனால் வந்து அவருடைய நிதானம் அரசியலில் எடுபட்டிருக்குது, எடுபடும். அது வந்து ஒரு மாற்று. ஆனால் நம்ம இது வரைக்கும் பார்த்த அரசியல்வாதிகள்லாம் எதுகை மோனையில் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இழுத்து பேசி அடுக்கு மொழியெல்லாம் பேசியிருக்காங்க. பட் பேசுறது எல்லாமே பஞ்ச் டயலாக்ன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய விமர்சனங்கள் வருது. சினிமா அது வந்து தவிர்க்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு துறையில் ஒரு 30 வருஷம் அந்த துறையில் இருந்திருக்காரு. டயலாக் டெலிவரி பண்ணியிருக்காரு, டப்பிங் பேசியிருக்காரு, கதை வசனம் இதெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்காரு. ஸோ சட்டுன்னு அதுலேருந்து வெளியே வர முடியாதுங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்வாங்க இல்லையா. அதனால் சினிமாவிலேருந்து அவர் உடனே வெளியே வர முடியாது. ஆனால் மெல்ல மெல்ல வெளியே வரணும். ஐ அக்ரி வித் யூ. அதாவது வெறும் இந்த
பஞ்சு டயலாக பேசிகிட்டு இருந்தால் போர் அடிச்சிடும். அதனால் 2.5 வருஷம் தானே ஆச்சுங்க, கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், 30 வருஷம் ஒரு ஃபீல்டில் இருந்துட்டு டக்குன்னு கட் பண்ணிவிட்டு வெளியே வர முடியாது. அதனுடைய அந்த தாக்கம், அதனுடைய பாதிப்பு கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், இதுக்கு மத்தியில் வந்து காங்கிரஸ் தாவேகா வந்து கூட்டணிக்காக ஒரு மறைமுகமாக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு தகவல்கள் நிறைய வந்துட்டே இருக்கு, டெய்லி வந்துட்டு இருக்கு. இது உண்மையா? தகவல்கள் இல்லை, அதுக்கு பேர் வதந்திகள். ஓகே. அதாவது வந்துங்க, விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் நட்பு எப்பவுமே இருந்திருக்குதுங்க. நம்ம சமீபத்தில் கூட கரூர் எம்பி ஜோதிமணி ஒரு காணொலியில் இல்லை ஒரு பேட்டியில் சொன்னாங்க, விஜய் எங்களுக்கு ஒன்றும் புதியவர் அல்ல. 2010 தலைவர் ராகுல் காந்தியை போய் பார்த்து அவர் காங்கிரஸில் இணைந்து செயல்பட விரும்பினார். பல்வேறு காரணங்களால் அது நடக்க முடியாமல் போச்சு. அதனால் விஜய் வந்து எங்களுக்கு ஒன்றும் புதியவர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது, விஜயும் காங்கிரஸும் ஒன்றாவதுக்கு நேச்சுரல் அலைஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இயற்கையாகவே அவங்க ஒன்றா சேருவதற்கான காரணங்கள் நிறைய இருக்குது. இப்போது விஜய் 2.5 வருஷம் ஆச்சுங்க. அவர் வந்து அதிமுகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு, திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு, பாஜகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் காங்கிரஸ் கட்சி இது வரைக்கும் எப்போவாவது விமர்சனம் பண்ணதா நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? இல்லை. ஏன்னா அவருடைய ஐடியாலஜி வந்து ஒரு நேஷ்னல் ஐடியாலஜி, செக்குலர் ஐடியாலஜி, சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ளஸ் செக்குலர் ஐடியாலஜிஸ்ன்னு தான் அவர் கட்சிக்கே சொல்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற அந்த கட்சியினுடைய அந்த ஒரு வரி, ஆக்சுவலாக அது வந்து ஒரு கவிதை தான், ஒரு இதுதான், பாடல் தான். ஆனாலும் அதை தன்னுடைய கட்சிக்கு வந்து ஒரு டேக்லைன் மாதிரி அந்த ஒரு வார்த்தை எல்லாத்தையும் சொல்லிடுது. பிறப்பின் பெயரால் ஜாதி மதம் இதெல்லாம் தேவையில்லையா, எல்லாரும் ஒன்று தான், மனுஷன் பூரா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்போ காங்கிரஸ் கட்சியும் அதே தான். இந்த நாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சி அது 1000 தப்பு பண்ணியிருக்கலாம், அது வந்து 1000 ஊழலில் ஈடுபட்டிருக்கலாம், எமர்ஜென்சியை கொண்டு வந்திருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் எதை தப்பு பண்ணலைன்னா மத ரீதியாக மக்களை பிளக்கிறது, சிறுபான்மை மக்களை கொடுமைப்படுத்துறது, சிறுபான்மையர் மத சுதந்திரத்தில் தலையிடுவது, இந்த மாதிரி தப்பை என்றைக்குமே ஏன்னா அது ஒரு செக்குலர் பார்ட்டி, மதச்சார்பற்ற மண்மையை உள்ளப்படுத்தி மத நல்லிணக்கத்துக்காக தொடர்ந்து ஒரு 100 வருஷமாக நிற்கிற கட்சி. அதனால் வந்து அதுக்காக நிறைய பேரை பலி கொடுத்துருக்குது அந்த கட்சி. காந்தியில் தொடங்கி இந்திரா காந்தி வரைக்கும் பலியாகிருக்காங்க. அதனால் வந்துங்க, காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் உறவு இருந்தால் வந்தால் அது ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இப்போ வர்ற இந்த இதெல்லாம் வதந்திகள் தாங்க. ஏன்னா இப்போ 2-3 விஷயம் இருக்குங்க. பீகார் தேர்தலில் காங்கிரஸ் வந்து படுதோல்வி அடைஞ்சிடுச்சு. அந்த படுதோல்வி வந்து இல்லை அந்த படுதோல்வியே உண்மையான மக்கள் தீர்ப்பா அல்லது பாஜக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி கொடுக்குற செயற்கை தீர்ப்பான்றது இன்றைக்கி மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்துட்டுருக்குன்னு வச்சிங்களா. அதனால் அதுக்குள்ளே நம்ம போவோம், அது ஒரு பெரிய சப்ஜெக்டு. அப்போது இன்றைக்கி வந்து பாஜக ஜெயிச்சிருக்கு. அது தேர்தல் ஆணையம் பண்ண தகுடுத்தமா இல்லை நிதிஷ்குமார் பேரால், நல்ல பேரால் பெண்கள் ஓட்டு போட்டாங்களா, இதெல்லாம் நம்ம பின்னால் விரிவாக பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அளவு எண்ணிக்கையில் தொகுதிகள் கேட்டு வாங்கி 6 தொகுதிகளில் தான் 243 தொகுதிங்க. பீகார் சட்டமன்றத்தில் நம்மளது 234, நம்மளை விட பெருசு. அதுவும் அந்த மாநிலம் 2ஆக பிறந்துட்டாங்க, இல்லைன்னா நம்மளை விட எங்கேயோ இருக்கும். இப்போ ஜார்க்கண்டுன்னும் பீகார்னும் பிரிஞ்ச பிறகும் ஸ்டில் யானை படுத்தாலும் குதிரை மட்டம்னுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி பீகார் 2 மாநிலமாக பிரிக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை விட கூடுதலாக தான் இருக்குது. 234 தமிழ்நாடு, அவங்க 243. அப்போ 243 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள ஒரு மாநிலத்தில் ஜஸ்ட் வெறும் 6 இரட்டை இலக்கத்தை கூட காங்கிரஸால் அடைய முடியாது போனது வந்து அவங்க டிமாரலைஸ் ஆகியிருப்பாங்க. காரணம் என்ன ஒன்றா இருக்கலாம், நான் காரண காரியங்களை இப்போ நான் சொல்ல, பட் அதனுடைய இம்பேக்ட் ஆன் த லீடர்ஷிப், கேடர்ஸு, கட்சி தலைவர்கள் நாடு பூரா எதிர்பார்த்தாங்க இல்லையா. இந்த முறை வந்து
இந்தியா கூட்டணி பீகாரில் ஜெயிக்கும்னு. அப்போ அதனால் ஒரு சோர்வு வந்திருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது வந்து நிச்சயமாக காங்கிரஸினுடைய இந்த கூட்டணி கணக்கை தமிழ்நாட்டில் மாற்றி இருக்கலாம் என்பது என்னுடைய அனுமானம். அதாவது அது வராமல் இருந்து ஒருவேளை காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா அவங்க திமுக கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பார்கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அதாவது வந்து முன்னாலெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு செக்ஷன் ஆஃப் தி இவர் கிடையாது, யார் நம்ம செல்வ பெருந்தகை இல்லை, அவர் வந்து திமுகவுக்கு வந்து தாலி கட்டிட்டு உக்காண்ட்ருக்காரு, ஆனால் காங்கிரஸ் பார்ட்டி தலைவராக இருக்கார். பட் ராஜேஷ்குமார்னு சொல்லிட்டு சட்டமன்ற கட்சி தலைவர் இருக்கார், கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். அவங்கெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாகவே பகிரங்கமாகவே சொன்னாங்க, எத்தனை நாளைக்கு நாங்கள் திமுகவுக்கு பல்லுக்கு தூக்குறது. ஸோ விஜய் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்கிறாரு, அவர் கூட போனால் நமக்கு சீட்டும் அதிகமாக கிடைக்கும். ஆமாம், அவங்க கூட்டணியிலே நிறைய போயிட்டு இருக்கு பிரச்சனைகள். ஆமாம், அது திமுக கூட்டணி இன்னைக்கு இருக்கிற மாதிரி தேர்தல் வரையும் இருக்கும்னு நான் நம்பலைங்க. ஏன்னா எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் எண்ணிக்கை அதிகரிக்கணுன்றாங்க. அது விசிகாலேருந்து கம்யூனிஸ்டுகள்லேருந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. போன தேர்தலில் கொடுத்த சீட்டை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கேருந்து போவாங்க புரியுதா? புதுசாக சில பேரை வேற உள்ளே கொண்டு வரணும்னு ஸ்டாலின் பிளான் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு பாமகவில் ஒரு பகுதினா யார்? அன்புமணியை கொண்டு வர முடியாது. அன்புமணி வந்து அவுட் அண்ட் அவுட் டிஎம்கேவை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அப்போது சீனியர் ராமதாஸ் இருக்கார் இல்லையா, டாக்டர் ராமதாஸ், அவரை வந்து ஒரு பகுதியை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்போ பாமக திமுக இணையுமா சார்? இணையிறது இல்லை, கூட்டணியில் சேருவாங்க. பாமக என்பதே இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குதுன்றது அது தேர்தல் நெருக்கத்தில் தான் மாம்பழ சின்னம் யாருக்கு கிடைக்கும், தேர்தல் ஆணையம் யாரை வந்துட்டு அங்கீகரிக்குதுன்றதெல்லாம் எல்லாம் லீகல் கொஸ்டினில் இருக்குங்க. அநேகமாக இன்னைக்கு அதாங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் அன்புமணி ராமதாஸ் தான் அந்த விதிகளை எல்லாம் அவர் பயன்படுத்தி கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டார் என்ற தகவல் தான் இன்றைக்கி இருக்குது. ஆனாலும் கட்சி என்பது வெறும் லெட்டர் பேடு நிர்வாகிகள் மட்டும் இல்லை, மக்கள் ஆதரவு வரணும்ல. இப்போ மக்களுக்கு நாடறிஞ்ச சமூக நீதிக்காக போராடினவர், வன்னியர்களுக்காக இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கிறவர், ஜாதிவாரி கணக்கெடு. அப்போ அந்த மக்களுக்கு வந்து அன்புமணியை விட ராமதாஸ் தானே தெரியுங்க. இப்போ ராமதாஸ் என்பவர் வாக்குகளை பெறுவதற்கு பயன்படுவார். டெக்னிக்கலாக வந்து எம்எல்ஏவாக நீங்கள் பாமகவில் நிற்கணும்னா நான் கையெழுத்து போட்டால் தான் அந்த படிவத்தில் அப்படின்னு இவர் சொல்லலாம். கட்சி இவர் கையில் இருக்கலாம். அப்போ ஒரு வேளை இப்போ வர்றது அரசல் புரசலாக புது கட்சியை தொடங்கலாமான்னு ராமதாஸ் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. ஐயா பாமகன்னு இப்போ தான் புது கட்சிகள் காலம் தானே. திராவிட வெற்றி கழகம் ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா, மல்லை சத்யா மதிமுகலேருந்து அவர் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் இதெல்லாம் போக போகத்தான் தெரியும். தேர்தலுக்கு முன்னால் எல்லா கூட்டணியிலும் சிக்கல் வரும். ஆனால் காங்கிரஸ் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ இருக்கிற நிலைமையில் இப்போ வந்து பீகார் தேர்தல் அவங்க கணக்கெல்லாம் மாற்றி போட்டதால் அவங்க வந்து அநேகமாக திமுகவோடவே பயணிக்கலாம், லாபமோ நஷ்டமோ என்ற அடிப்படையில் இப்போ அவங்க கட்சி தலைமை வந்து ஒரு 5 பேர் கொண்ட உயர்மட்ட குழு போட்டிருக்காங்க. அந்த 5 பேர் வந்து நேற்று கூட அவங்களுக்குள்ளே சந்தித்து பேசி திமுகவில் போய் தலைவர் முதல்வர் ஸ்டாலினோட அவங்க நெகோஷியேட் பண்ண போகிறாங்க சீட்லாம். அப்போ தான் ரியல் ப்ராப்ளம் வரும். இப்போ இருக்கிற சீட்டு தக்க வைக்கிறதே கஷ்டம்னு சொன்னால் அப்போ கட்சியில் வந்து எதிர்ப்பு வரும் இல்லையா. அப்போ காங்கிரஸ் கட்சியும் உடையக்கூடிய சூழல் வரும். நரசிம்மராவ் அதிமுக ஜெயலலிதாவோட போய் சேர்ந்தப்போ கலைஞர் வந்து மூப்பனாரை தூண்டி விட்டு தமிழ் மாநில காங்கிரஸ்ன்னு ஒன்று உடஞ்சி அது வந்து பெரிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சியை சேதப்படுத்தியது இல்லையா. அது மாதிரி கூட இன்றைக்கும் அவங்க பையன் வாசன் நடத்திக்கிட்டு தானே இருக்கார். அஃப்கோர்ஸ் அவர் பாஜக அணியில் இருக்கார். அதனால் இது வந்துங்க இப்போதைக்கு காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் தான் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தும். அந்த பேச்சுவார்த்தையில் என்ன சிக்கல் வரப்போகுது, அது அவமானப்படுத்தப்பட்டால், அது கேட்கிற எண்ணிக்கையில் தொகுதிகள் கொடுக்கப்படாவிட்டால், மறுக்கப்பட்டால், இப்போ இருக்கிற தொகுதி எண்ணிக்கையை குறைத்தால், அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கல் வந்துடும் இல்லையா. ஃபோர்ஸ் டு த வால் அவங்க வந்து தே ஹாவ் டு ரிபல்
அப்போ வந்து அந்த கட்சியிலையும் பிரச்சனை வரும், உள்கட்சியில் அதெல்லாம் வந்து தலைமையெல்லாம் தலையிடுவாங்க. இதெல்லாம் நடக்குங்க. இதெல்லாம் வந்து மார்ச் அந்த வாக்கில் தாங்க செட்டில் ஆகும் அலையன்ஸ் எல்லாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். விஜய் அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, திமுகவுடைய கொள்கையை வந்து கொள்ளையடிக்கிறதா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மணல் கொள்ளையில கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4000க்கு மேற்பட்ட கோடிகளை வந்து கமிஷன் அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி 4700 கோடி. ஓகே சார். இதுல பெண்களுடைய அந்த குற்றம் அதை பத்தி பேசியிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழகம் எல்லாமே வந்து இந்த குறைகள் எல்லாத்தையும் பேசிட்டாரு. இது வந்து மக்கள் கிட்ட எப்படி பிரதிபலிக்க போகுது? இல்லை, மக்கள் வந்துங்க 2-3 இஷ்யூவில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. குடும்ப அரசியல், ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை கைப்பற்றி திமுகவை அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு பொறுப்புக்கு வந்த கருணாநிதி அவர்கள் அதை அவர் ஒரு குடும்ப கட்சியாக மாற்றிட்டார். மாப்பிள்ளை, பொண்ணு, மகன், பேரன், இப்போ பேரனுடைய பேரன் இன்பநிதி வரைக்கும் அந்த கட்சியை கட்டுப்படுத்துகிறாங்க. இது ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள யாரும் வந்து இதை விரும்ப மாட்டாங்க. ஸோ திமுகவினுடைய குடும்ப அரசியல் இதெல்லாம் இல்லாமல் துர்கா ஸ்டாலினுடைய கிச்சன் கேபினெட்டு அது ஒரு பக்கம் தனியாக ஓடுது. அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு குடும்ப அரசியல் என்பது அது ஒரு பொருந்தாத விஷயமாக தான் இருக்குது. அடுத்தது ஊழல். ஊழலை பற்றி சொல்லவே வேணாம். அது அண்ணா திமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் 2 பேருமே அதில் வந்து போட்டி போடுவாங்க, யார் அதிக ஊழல் செய்கிறது இல்லைன்னு. அதனால் வந்துங்க ஊழலற்ற நிர்வாகம் ஒன்றை கொடுத்தாலே தமிழ்நாடு இன்றைக்கி 9.5 லட்சம் கோடி கடனில் இருக்குது. நிச்சயமாக தமிழ்நாட்டு நிலைமை மாறும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் மணல் கொள்ளையில் 4700 கோடியை சொன்னீங்க. இப்போ சென்னை மாநகராட்சியில் 4000 கோடி செலவு பண்ணிட்டோம். இந்த மழை நீர் வடிகால்லாம் நாங்கள் ஒழுங்கு பண்ணிட்டோம் நாங்கள். ஆனால் இப்போ போன மாதம் சின்ன மழை பெஞ்சுது, அவள் உடனே ஜென்ரேட்டரை எடுத்துன்னு வந்து போட்டு பம்ப் செட்லாம் வச்சு தண்ணியை இறைக்கிறாங்க. அப்போ ஒரு நிரந்தரமான விஷயத்தை 4000 கோடி செலவு பண்ண முடியலன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? 4000 கோடி அங்கே செலவாகலை, பெரும்பகுதி வந்து அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பாக்கெட்டுக்கு போயிடுச்சு. அதை தான் அவர் சொல்கிறார், ஊழல் மலிந்து விட்டது, எதை தொட்டாலும் ஊழல் இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமை பண்ணது அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே. இப்போ கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவி ஒரு 3 பேரால் கேங் ரேப் பண்ணப்பட்டார்கள். ஆமாம், கத்திலேயே. அது வந்து கொலை. அதாவது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா பெண்கள் வந்து நடமாட முடியாத அளவுக்கு சுதந்திரமாக ஒரு பாதுகாப்பாக நடமாட முடியாத அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்குது. அதே போல் தலித் மக்கள், அந்த தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கிறதுன்றது ரொம்ப வேதனையான விஷயம். ஏன்னா சமூக நீதின்னு வாய்க்கிழியே பேசிகிட்டு இருக்கவங்க ஆட்டில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவின்ற ஒரு திருநெல்வேலியில் கொல்லப்பட்டார். ஆணவ கொலைகள் அதிகமாகுது. நான் சொல்லைங்க இதை, டாக்டர் ரவிக்குமார்னு சொல்லிட்டு விசிகாவுடைய முக்கிய தலைவர் ஒருத்தர். கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் சார் வாய் பேச மாட்டாங்க? நல்ல கேள்வி. கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்டுகளாக இல்லை என்பது தான் உண்மை, யதார்த்தம். அவங்கள பொறுத்தவரையில் இந்த நாட்டில் மறுமலர்ச்சி கொண்டு வரணும், புரட்சி கொண்டு வரணும், உழைக்கிற மக்களுக்கு அவங்க நல்லது பண்ணணுன்றதுக்காக வந்த அந்த கம்யூனிசம், அந்த கட்சி இன்றைக்கி எந்த அளவுக்கு மோசமாக போச்சுன்னா 2 MP 3 MLA கிடைச்சா போதும் அப்படின்னு இந்த மாதிரியான ஊழல் கட்சிகளோடு உதவாக்கரை கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணின்ற பேரில் பல்லக்கு தூக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், கம்யூனிஸ்டுகளுடைய தாரக மந்திரம் என்னன்னா எல்லாமே வந்து அரசின் கையில் இருக்கணும், அரசு தான் வந்து எல்லாத்தையும் நடத்தணும் அப்படின்றது. ஆனால் இன்றைக்கி திமுக என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் தனியார் மயத்துக்கு ஆக்கிட்டு இருக்காங்க. எக்ஸப்ட் டாஸ்மாக, எது அரசாங்கத்து கையில் இருக்கக்கூடாதோ அதை மட்டும் அரசாங்கம் வச்சுக்கிட்டு மற்ற மருத்துவமனைகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், அறநிலையத்துறையே அரசு கையில் தான் சார் இருக்குது. ஆமாம். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்யூனிஸ்டுகள் வந்து இதெல்லாம் எதிர்க்கணும் இல்லை, வாய்மூடி மௌனிகளாக இருக்காங்க. ஒரு சரியான உதாரணம்னா மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் 100 நாளுக்கு மேலே தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் போராட்டம் போயிட்டு அதான் தொடர்ந்துட்டு இருக்குது. என்ன போராட்டம்னா அவங்க வந்து கார்ப்பரேஷனில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க, கார்ப்பரேஷன்கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க.
அவங்க வந்து நிரந்தரமாக அரசு ஊழியராக மாறணுன்றது தான் அவங்க கனவு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுகவில் ஒரு 2-3 டிவிஷனை தனியார் கான்ட்ராக்டுக்கு விட்டாங்க. இன்றைக்கி திமுக அதை எதிர்த்தது எதிர்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலினே கடிதம்லாம் எழுதினார், அவங்கள அரசு ஊழியராக்கணும், அவங்க தனியார் மயம்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இடம் மாறினால் குணம் மாறுன்ற மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ஸ்டாலின் பேசிய பேச்சுக்கள்லாம் இப்போ அப்படியே தலைகீழாக மாறி இன்றைக்கி அவருடைய ஆட்சியில் தனியார் மயம் வந்து ரொம்ப தங்கு தடை இல்லாமல் நடக்குது. அதை எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்கன்னா, இப்போ அவங்க உதாரணத்துக்கு 32,000 ரூபாய் அவங்க சம்பளம் வாங்குறாங்க மாதம்னா, கான்ட்ராக்டுக்கு போனாங்கன்னா அவன் 16,000 தான் கொடுப்பேன், வந்தால் வேலை செய்கின்றான். அதாவது இம்மிடியட்டாக 50% ரிடக்ஷன் ஆகிடும். அடுத்தது நிரந்தரம்லாம் எங்கே பார்க்க முடியுமா? கார்ப்பரேஷனில் வேலை கிடைக்கும்னு நம்பிட்டு இருந்தவங்க இன்றைக்கி ஒரு தனியார் நிறுவனம், அவனுக்கும் இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கான், நான் அங்கெல்லாம் கூட மாற்றல் பண்ணுவேன். இவங்க என்ன IAS IPS அதிகாரிகளா? அப்போ ஒரு நியாயமான போராட்டத்தை அவங்கக்கிட்ட பேசி சால்வ் பண்ணாமல் ரொம்ப வெக்கம் இல்லாமல் முதல்வர் வந்து தூய்மை பணியாளருக்கு 3 வேளை உணவு தருகிறேன்றாரு. அவங்க போராடுறது 3 வேளை சாப்பாடு கேட்டால், தனியார் மையத்தை நிறுத்துங்கள், எங்களை அரசு ஊழியர் ஆக்குங்க, அட்லீஸ்ட்டு அரசு ஊழியராக உடனடியாக ஆக்கலைன்னா கூட நாங்கள் இப்போ இருக்கிற நிலைமையை தொடர வைங்க. ஏன்னா இம்மிடியட்டாக சம்பளம் பாதியாக குறைஞ்சிடும், ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. அப்போது இதை மார்க்சிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் இதை எதிர்த்து முதல்ல குரல் கொடுத்துருக்கணும். பேசினாங்களா? இப்போ வரைக்கும் பேச மாட்டாங்க. ஏன்னா தேர்தல் நெருங்குது, அவங்க கவலையெல்லாம் 5 சீட்டு கிடைக்குமா, 6 சீட்டு கிடைக்குமா, அந்த 6 சீட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஸ்வீட் பாக்ஸ்லாம் ஸ்டாலின் கிட்ட வாங்கணும். ஏற்கனவே வாங்கினவங்க தானே 15 லட்சம், 15 கோடியா, 15 கோடி 10 கோடின்னு பேப்பர்லலாம் அடிபட்டுச்ச. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்துங்க இன்றைக்கி தங்கள் கொள்கையை மறந்து தங்களுடைய கோட்பாட்டை துறந்து ஒரு மாமூலான அரசியல் கட்சி ஆகிட்டாங்க. அதனால தான் நீங்கள் கேட்ட மாதிரி அவங்க எதுவுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக எவ்வளோ பண்ணுது ஆளுங்கட்சி. முன்னாலெல்லாம் பஸ் கட்டணம் உயர்ந்தா, பால் கட்டணம் உயர்ந்தா கடுமையாக போராடுவாங்க, மக்கள் பக்கம் நிற்பாங்க. இப்போ மோடி அரசு ஏதாவது பண்ணால் பெட்ரோல் விலை அப்போ சண்டை போடுவாங்க. ஆனால் ஸ்டாலின் அரசு எது பண்ணாலும் கப்சுப் வாயை மூடிட்டு இருப்பாங்க. அதனால் கம்யூனிஸ்டுகள் லாஸ்ட் த ரெஸ்பெக்ட்டுங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஓகே சார், என்ன சும்மா தற்குறி தான் வந்து தமிழ்நாட்டோட ஆச்சரியக்குறின்ற மாதிரி பயங்கரமாக பேசியிருந்தாரு. இந்த தற்குறின்ற வார்த்தை வந்து விஜயை ரொம்ப பாதிச்சிருக்குமா சார்? கண்டிப்பாக பாதிக்கும் இல்லைங்களா? அதாவது உங்களை வந்து தொடர்ச்சியாக பொதுவெளியில் இப்போ தாவேக்கால இருக்கிறவங்க எல்லாம் பட்டதாரிகள், இன்ஜினியர்ஸு, எல்லாமே ஜென்சி கிட்ஸு, அவங்க எல்லாருமே குறைஞ்சது கல்லூரி படிச்சிருப்பாங்க. ஆனால் திமுகவில் அப்படி சொல்ல முடியாது. 10வது படித்தவங்க, 8வது படித்தவங்கலாம் இன்றைக்கி அமைச்சர்களாகவே இருப்பாங்க. ஆக இன்றைக்கி வந்து திமுகவை எதிர்க்கிற அந்த கட்சியில் போய் அவங்க உறுப்பினராக சேர்ந்ததால் தற்குறிகள், கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து சொன்ன அணில்கள் இப்படி அப்படின்னு நீங்கள் கொள்கையை விமர்சனம் பண்ணுங்கள், அவருடைய கோட்பாட்டை விமர்சனம் பண்ணுங்கள், அவர் செயல்பாட்டை விமர்சனம் பண்ணுங்கள். அவரை விமர்சனம் பண்ணுறதுக்கு அவர் என்ன பதவியில் இருந்தாரா, கொள்ளை அடித்தாரா, லஞ்சம் பண்ணாரா, மக்களுக்கு ஏதாவது துன்பம் கொடுத்தாரா? ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்க வந்து அவரை எதுவும் சொல்ல முடியாது குறைன்றதால அவரை இழிவுபடுத்துறதுக்காக அவரை சார்ந்தவர்களை தற்கூறினா என்னங்க? எதுவுமே தெரியாத முட்டாள்னு அர்த்தம். முட்டாள்களாக அவங்க ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வரணுன்றதுக்காக விஜய் தலைமையில் அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து அவர் வந்து காயப்படுத்திருக்கலாம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நாங்கள் தற்கூறி இல்லை, நாங்கள் ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி அப்படின்லாம் சொல்கிறார். ஆனால் விஜயுடைய பேச்சுக்கு இம்மிடியேட்டாக பதில் கொடுத்த திமுகவின் அதிகாரப்பூர்வ பேச்சாளர், செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், அவர் ஒரு சீனியர் லீடருங்க அந்த கட்சியில், எம்பியாலாம் இருந்தவர். அவர் பச்சையாக என்ன போய் சொன்னார்னா, திமுக வந்து யாரையும் வந்து தற்கூறின்லாம் அப்படிலாம் நாங்கள் சொல்லலை அப்படின்னாரு. அது உண்மையா? உண்மை இல்லைன்றது அவங்க கட்சி நடத்துத 2 நாள் அறிவு திருவிழா, அதில் பேசின டாக்டர் எழிலன் சட்டமன்ற உறுப்பினர், அவர் பேசுனதை நம்மெல்லாம் கேட்டோம்.
அதை தான் விஜய் ரெஃபர் பண்ணார். ஆமா சார். உங்கள் கூடாரத்துலேருந்து உங்கள் மேடையிலேருந்தே ஒருத்தர் பேசுகிறார், பதில் கொடுத்தாருன்னு. அப்போது திமுகவினர் வருடக்கணக்காக தற்கூரின்னு பேசுனது உண்மை, இன்னமும் பேசி கொண்டிருக்கும் உண்மை. அதை அவர் கோபப்பட்டு அதை விமர்சனம் பண்ணுறார் விஜய். அதில் என்ன தப்பு? ஆனால் இவங்களுக்கு பாருங்கள், ஒரு துணிச்சல் இல்லை, நாங்கள் சொல்லவே இல்லை, அப்படி பேசவே இல்லைன்றாங்க. சார், செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைய போறாருன்ற தகவல் பரவிட்டு இருக்கு. அது வதந்தி தாம்மா. தகவல் எங்கே பரப்புகிறாங்க, பரவிட்டுலாம், அது தானாக பரவலை. வதந்திகள் ஆதாரம் இல்லாமல் எதாவது போவாங்க. என்னை பொறுத்தவரையில் அது ஒரு ஊர்ஜிதப்படாத அன்கன்ஃபார்ம் நியூஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா செங்கோட்டையன் அவர் எடப்பாடி தலைமையை எதிர்த்த காலத்திலிருந்து கடந்த ஒரு வருஷமாக அதிமுகலேருந்து பிரிந்து போனவங்களெல்லாம் ஒன்றுபடுத்தணும், அவங்களெல்லாம் உள்ளே சேர்க்கணும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கார ஒழிய அவர் வேறு எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை. இத்தனைக்கும் பிஜேபி தலைவர்கள் அழைப்பை ஏற்று டெல்லிக்கு போய் கூட இந்த கட்சியை ஒன்றுபடுத்துறதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணேன்னு சொன்னாரே ஒழிய அவர் கட்சியை விட்டு அவரை நீக்கிட்டாங்க இப்போ. ஸோ கட்சி நீக்கப்பட்டதால் கட்சியிலேருந்து அவர் வெளியே இருக்கார். இஸ் ஃப்ரீ டு கோ எனிவேர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸ் உண்மையாக இருக்கும்னு நான் நம்பலை. ரெண்டாவது, அது உண்மையாக இருந்தால் கூட ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவர் ஒரு கட்சியிலேருந்து பதவியில் இருக்கிற ஒரு கட்சியிலேருந்து இல்லது பதவியில் இல்லாத கட்சியிலேருந்து பதவியில் இருக்கிற கட்சிக்கு தாவறு தான் கட்சி தாவல் இல்லையா? ஆதாயத்துக்காக, அதிகாரத்துக்காக. இப்போ இவர் 9 முறை எம்எல்ஏவாக இருந்துட்டார், வயசும் சீனியரான ஒரு ஆள். இப்போ அவருக்கு என்ன போயிட்டு தாவேக்கால போய் சேர்ந்து என்ன பெருசாக ஆதாயம் இருக்குது? அதனால் அவரை பொறுத்தவரையில் அவர் சேருவார்னு நான் நினைக்கல. சேர்ந்தால் தப்பு இல்லை. இப்போ அவர் கட்சியிலேருந்து வெளியேற்றிட்டாங்க. அவர் ஒரு அரசியல்வாதி, 50 வருஷம் அரசியல் பின்னணி இருக்குது. அப்போ அவருக்கு ஏதாவது ஒரு களமாடுவதற்கு, பணியாற்றுவதற்கு ஒரு அரசியல் மேடை வேணும்ல. இப்போ திமுகவுக்கு போக முடியாது, போக முடியுமா? பாஜகவுக்கு போனால் கூட சேர்த்துக்க மாட்டாங்க, ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது. அப்போ அவருக்கு வேறு வழி என்ன ஆப்ஷனு? ஒன்று ஓபிஎஸ் ஆரம்பிக்கிற கட்சியில் போய் சேரலாம், ஏதோ ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, 15ஆம் தேதிக்குள்ளே எங்களெல்லாம் அதிமுகவில் சேர்க்கலைன்னா நாங்கள் தனி கட்சி ஆரம்பிப்போன்றாரு. இல்லை அமமுக தினகரன் கட்சியில் போய் சேரலாம். அதெல்லாத்தையும் விட தாவேக்கால சேர்ந்தால் நல்லா தானே இருக்கும். ஆனால் என்ன நடக்கும்னு இப்போ எதுவும் சொல்ல முடியாதுங்க. சரி, இந்த கரூர் விசாரணை இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆதவ் அர்ஜுன் அவர்களையும் புஷி ஆனந்த் அவர்களையும் மணிக்கணக்காக விசாரணை பண்ணியிருக்காரு. நிர்மல்குமார் அவர்களும் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நேற்றும் இன்றும் மிக நீண்ட நேரமாக தாவேகா தலைவர்களை அழைத்து விசாரிச்சிருக்காங்க. அவங்களும் தங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ, சந்தேகம் யார் யார் மேலே அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. முடிஞ்சிடுச்சு அந்த விசாரணை, 2 நாளாக நடந்து. அதில் சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க துணை பொதுச் செயலாளர், அந்த சம்பவத்தின் போது நேரடியாக அங்கே இருந்தவர். அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுனதை நான் கேட்டேன் சமீபத்தில், ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னால். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு சதிச்செயல், இந்த படுகொலையை செஞ்சவங்க, சதிச்செயலை செய்தவர்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, கரூரில் நடமாடிட்டு இருக்காங்க. கரூரில் தான் சொல்கிறாரு. ஆமாங்க, கரூரில் செந்தில் பாலாஜின்னு நம்ம சொல்ல. ஆனால் அவர் இன்னொரு கேள்வி கேட்குறதுல ஒரு மறைமுகமாக செந்தில் பாலாஜிக்கு ரெஃபரன்ஸ் வருது. ஏன்னா எல்லா திருவாரூரில் போனோம், நாகப்பட்டினத்தில் போனோம், அரியலூர் போனோம், நாமக்கல் போனோம், எங்கேயுமே பிரச்சனை வரல திருச்சிலாம். ஆனால் கரூரில் மட்டும் வந்தது காரணம் என்ன அப்படின்றது அவர் சொல்லும்போது நாம் இன்ஃபர் பண்ணிக்க வேண்டியது தான். கரூரில் மட்டும்னா கரூரில் இருக்கிறது யார்? அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் தாவேகா தலைவர்கள், இது ஒரு விபத்து அல்ல, இட் இஸ் நாட் அன் ஆக்சிடெண்ட்டு, இது ஒரு சதிச்செயல், கான்ஸ்பிரசி, திட்டம் போட்டு இந்த கொலைகளை நடத்தினார்கள்னு பொது வெளியில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நாம் இதை பற்றி இப்போ எதுவுமே பேச முடியாது, ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். சிபிஐ நம்ம சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜினுடைய மேற்பார்வையில் விசாரணையை தொடங்கி அவங்க நடத்திட்டுருக்காங்க. ஏற்கனவே ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், பல்வேறு பிரமுகர்களெல்லாம் அவங்க கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இவங்களையும் தாவேகா பிரமுகர்கள்கிட்டேருந்து அவங்களுடைய சிசிடிவி என்னெல்லாம் இருக்குது
அவங்களுக்கு யார் மேலே சந்தேகம் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. அதே போல் வந்து இன்னும் பல பேரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. திஸ் இஸ் நாட் எண்டு, இது போயிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒன்று, இது வந்து தேர்தலுக்கு முன்னால் வந்ததுன்னா, தேர்தலுக்கு முன்னால் இதில் திமுகவினர் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்று ஏதாவது ஒரு தீர்ப்போ அறிக்கையோ வந்ததுன்னா, அநேகமாக திமுக வந்து ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார்ல, அப்போ எப்படி ஒரு படுதோல்வியை சந்தித்ததோ அதே மாதிரியான படுதோல்வியை வந்து சட்டமன்ற தேர்தலில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் எப்படி வரும், யார் குற்றவாளின்னு சிபிஐ சொல்லுவாங்க, கோர்ட்டில் அதை எப்படி ஏற்றுக்குவாங்க, இதெல்லாம் மூட் கொஸ்டின்ஸு. பட் அது ஒரு வகையில் இது சதிச்செயல் தான், இதை செஞ்சவங்களுக்கு திமுகவுக்கும் சம்பந்தம் உண்டு, திமுக பிரமுகர்கள் யாராவது கைது செய்யப்பட்டாங்கன்னா தேர்தலுக்கு முன்பு நிச்சயமாக அது இட் வில் ஹாவ் காஸ்கேடிங் எஃபெக்ட்டுங்க. மக்கள் மனசில் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பையும் கோபத்தையும், இணையா ஒரு பாலிட்டிக்ஸ்க்காக நீங்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக அப்பாவி 41 பேரை, குழந்தைங்க பெண்களெல்லாம் சாவடிச்சிருக்காங்களேன்னு பர்செப்ஷனே மாறிடுங்க. அது வந்து வெயிட் அண்ட் சி தான், அது பார்க்கணும் நம்ம. ஓகே சார், இறுதியான கேள்வி. தாவேகாவுடைய சுற்றுப்பயணத்துக்கு சேலத்தில் வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து தாவேகா வந்து எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும்னாலும் காவல்துறை வந்து ஏதாவது ஒரு தடை போட்டுகிட்டே இருக்குது. இப்போ வரக்கூடிய காலம் வந்து தாவேகாவுக்கு நெருக்கடியை உண்டாக்கும். கண்டிப்பாங்க. இது இப்போன்னு இல்லைங்க, கரூருக்கு பின்னாலெல்லாம் கிடையாதுங்க. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு தேதி அறிவித்த போதவே காவல்துறை தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிச்சு. அவங்க அறிவித்த தேதியில் மாநாடு நடத்தலையே, தீபாவளி வருது. ஆமாம், அதாவது என்னன்னா நான் சொல்கிறேன்னா, தாவேகாவுக்கு மட்டும் ஏன் இப்படி தடங்களை பண்ணுறாங்க? ஒரு புது கட்சி, அது ஒரு அரசியல் கட்சி, மக்கள் செல்வாக்குள்ள கட்சி, இளைஞர்கள் பெண்கள்லாம் அதிகமாக கூடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஆளுங்கட்சிக்கெல்லாம் ஆளுங்களை காசு கொடுத்து கூட்ட வேண்டியிருக்கு. ஆனால் விஜய்க்கு தானாக மக்கள் சேர்றாங்க. அப்போ அந்த ஒரு ஆத்திரம், கோபம், தங்கள் ஆட்சிக்கு ஏதாவது பங்கம் வந்துருமோ, முடிவு வந்துருமோன்ற ஒரு கவலை அது நேச்சுரலாக இருக்கும் இல்லையா? அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் கை நழுவி போகுதுன்னா அதை தடுப்பதற்கு என்ன வேணால் பண்ணுவாங்க இல்லையா, கடைசி வரைக்கும். அதுபோல் இன்றைக்கி காவல்துறையை முழுமையாக பயன்படுத்துகிறாங்க. காவல்துறை வந்து இன்றைக்கி அரசின் ஏவல் துறையாக மாறிவிட்டது. பாருங்கள், 3ஆம் தேதி கார்த்திகை தீபம், 4ஆம் தேதி தான் இவங்க இது மக்கள் சந்திப்பு. ஆமாம் சார், அதை அனுமதி இல்லைன்ட்டாங்க. கேட்டால் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நினைவு தினம்ன்றாங்க. சரி, அதை விட பெரிய குண்டு என்னென்னா, நீங்கள் எந்த நிகழ்ச்சியும் இனிமேல் என்னன்னா 30 நாளைக்கு முன்னால் அனுமதி கேட்கணுன்றாங்க. அப்படின்னா என்ன, டிசம்பர் வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஸோ நல்ல வேலையாக தாவேகாவினர் கொஞ்சம் யோசித்து பைபாஸில் வந்து சுங்குவார் சத்திரத்தில் ஒரு காலேஜுக்குள்ளே ஆடிட்டோரியத்தில் மக்கள் சந்திப்பை நடத்திட்டாங்க. இப்போ உள்ளே நீங்கள் இன்டோரில் நடத்தும்போது போலீஸு பர்மிஷன் தேவையில்லைங்க. போலீஸுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும், தகவல் சொன்னால் போதும், அனுமதி அவங்கக்கிட்ட வாங்க வேண்டியதில்லை. அதனால் காஞ்சிபுரத்தில் அவங்க நடத்துனது வந்து புத்திசாலித்தனமான முடிவு. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். போலீஸ் அனுமதி அது இது. ஏன்னா அங்கே கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் ஃபிசிக்கலாக 2000 பேர் இருக்கலாம், ஆனால் அதை நேரலையில் பார்த்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க உலகம் பூரா. ஸோ விஜய் வந்து ஒரு எல்லாராலும் விரும்பப்படுறாரு. ஸோ அதனால் வந்து அவர் பேசினா, நடந்தா, உட்காந்தா, வீட்டிலேருந்து காரில் கிளம்புனா அவங்க ரிலே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதனால் வந்து வியாபாரம் கிடைக்கிது. இப்போ எந்த பண்டம் நல்லா விற்கிதோ அந்த பண்டத்தை தானே இங்கே கடையில் அதிகமாக போடுவான். விற்பனையாகாத மக்கள் விரும்பாத பண்டத்தை வந்து யாராவது போட்டு வச்சுருப்பானா, ஊசி போயிடும். ஆக மீடியாக்கள் வந்து இன்றைக்கி விஜயை பின்தொடர்கிறார்கள், விஜய் கூடவே போகிறாங்க, காட்டுறாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்குது. புரியுதுங்களா? அதனால் வந்துங்க விஜய்யுடைய கட்சி வந்து எம்ஜிஆர் கட்சி சந்தித்த சவால்களை விட மோசமாக சந்திக்கும். இப்போ இல்லை, தேர்தல் நெருங்க எம்ஜிஆரை என்னெல்லாம் பண்ணாங்க இவங்க. எம்ஜிஆர் கட்சி எப்படியெல்லாம் கொலைலாம் நடந்ததுங்க. எம்ஜிஆர் கட்சியில் சேர்ந்தா ஆட்களை கொலை பண்ணாங்க. கருணாநிதி அப்போ முதலமைச்சராக இருந்தார். எவ்வளோ பேர் ஒரு ஊர்வலம் போனாங்க, நான் அதில் போனேன்.
அப்போ கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரம் ஆமா. எம்ஜிஆருக்கு துணையாக இருந்தார். அப்போ நானும் அந்த ஊர்வலத்தில் அண்ணா சாலையில் போன ஒரு நண்பரும், அந்த அண்ணா சாலையில் 2 பக்கமும் போலீஸ் மறிச்சிட்டு தடியடி நடத்துனாங்க பாருங்கள். கடற்கரையில் தான் அது முடியிறதா இருந்தது. அந்த கடற்கரை கூட்டத்து மேடையில் ஒரு 30-40 பேர் ஃப்ராக்சர் ஆகி கை உடஞ்சி கால் உடஞ்சி கடுமையான இது பண்ணாங்க போலீஸு. அதாவதுங்க, காவல்துறை என்பது ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருப்பது எல்லா காலத்திலும் நடக்குதுங்க. ஆனால் இப்போ என்னென்னா ரொம்ப மோசமாக இருக்குங்க. அதாவது அவங்க அரசாங்கத்துக்கு ஊழியர்கள், அரசாங்க பணம் வாங்குகிறாங்க சம்பளமாக, அவங்க நியாயமாக நடந்துக்கணும். நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது வேறு, ஆனால் எதிர்கட்சிகளை அவங்க செயல்பாடையே முடக்கிறது, அவங்கள தடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப தப்பு இல்லைங்களா? அதனால் இன்றைக்கி காவல்துறை வந்து அது திருந்தணும். அது திருந்துற மாதிரி தெரியல எனக்கு. ஓகே சார், பல கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி சார்.